ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து திருவனந்தபுரம் வந்த வீடியோவும் வர்க்கலா வந்த வீடியோவும் நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ வர்க்கலாலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. நம்ம வந்து கார்லேயே ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே ஆன் த வே தென்காசி வர்ற வழியில் தான் பார்த்தீங்கன்னா குளத்துப்புழா டெம்பிள் இருந்துச்சு. ஆக்சுவலி ஆன் த வே கிடையாது, கொஞ்சம் நம்ம ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா இன்னொரு ரூட்டில் நீங்கள் டைவர்ட் ஆனீங்கன்னா யூ கேன் கோ டு குளத்துப்புழா டெம்பிள். ஸோ குளத்துப்புழா கோயிலெலாம் வந்து நான் சின்ன வயசில் ரொம்ப 3 வயசு 4 வயசு இருக்கும்போது வந்திருக்கேன்னு எங்கள் தாத்தா சொல்லியிருக்காங்க. எங்கள் தாத்தா கூட வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு நினைவில் கூட கிடையாது. இப்போ தான் நான் வந்துட்டு லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்க்குறேன். அண்ட் இங்கே மக்கள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு மலையாளிஸாக தான் இருந்தாங்க. ஸோ நானும் என்னோட புரோக்கன் மலையாளம் வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டு போனேன். அண்ட் மெயின் திங் என்னென்னா சீசன் தான். இந்த வீடியோ நான் உங்களுக்கு எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் குளத்துப்புழா போன சமயம் பார்த்துட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு ஜூலை இருக்கும். ஸோ ஜூன் ஜூலை மேலாம் பார்த்தீங்கன்னா தென்காசி கேரளாவில் நல்லா மழை பெய்கிற சமயங்கிறதுனால அந்த ஆற்றுலையும் வேறு லெவலில் தண்ணி போச்சு. ஊரு கிளைமேட்டுமே கொஞ்சம் கூட வெயில் இல்லாமல் ஃபார்ச்சுனேட்லி நான் போன அன்றைக்கி மழை பெய்யாததுனால என்னால் ஈஸியாக போக முடிஞ்சுது. நான் நினச்சேன் பொதுவாகவே வந்துட்டு இந்த ஐயப்பர் கோயிலில் வந்து நம்ம வந்துட்டு ஷர்ட் இல்லாமல் தான் போகணும், வேட்டி கட்டிட்டு தான் போகணும். ஸோ நம்ம ஷர்ட் இல்லாமல் மொத்தமாக போகிறது கொஞ்சம் வெக்கமாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு அந்த வேட்டியவே நம்ம துண்டு மாதிரி போட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் நான் ஆல்ரெடி திருவனந்தபுரம் கோவில்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காஸ்ட்யூம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அந்த காஸ்ட்யூமில் நம்ம வந்துட்டு மாறிட்டு இந்த கோயிலுக்கு போகலான்னு பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு கோயிலை நான் பார்த்துருக்கேன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஆனால் எங்கள் தாத்தாட்ட நான் காட்டும்போது இந்த இடத்துக்கு நீ வந்திருக்கேன், இந்த இடத்துக்கு நீ தூக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. பட் இந்த இடமே வந்துட்டு ஒரு மாதிரி பீஸாக ஒரு மாதிரி சிறினாக இருந்தது. அது வந்து நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயமா எனக்கு இருந்தது. ஏன்னா நம்ம ரியல் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நம்மளுக்கு சாமி நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறத தாண்டி இந்த மாதிரியான ஒரு அமைதியான பசுமையான குளுமையான ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம மனசும் நம்ம ஒரு ஆன்மாவுமே வந்துட்டு ஒரு சாந்தி அடையுதுங்கிறது வந்துட்டு எவ்வளோ உண்மைன்னு நம்ம இப்போ தான் ஃபீல் பண்ணிக்க முடியுது. அண்ட் ஃபைனலி வெல்கம் டு குளத்துப்புழா கோவில். ஸோ உள்ளே வந்துட்டு ஃபோன் அலவுடா இல்லைன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு முன்னாடி போன நிறைய பேர் ஃபோன் வச்சுருந்தாங்க அண்ட் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு நானும் எடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் எடுத்தேன். அண்ட் சம்டைம்ஸ் தெரிஞ்ச மாதிரி எடுத்தேன், சம்டைம்ஸ் தெரியாத மாதிரி எடுத்தேன். இதுதான் கோயிலோட பேக் சைடு. அதாவது நம்ம ஃப்ரண்ட் வழியாக உள்ளே வந்தோம்னா நம்ம பேக் சைடு தான் பார்க்க முடியுது. சாமியோட பிரகாரத்தை பார்க்குற முன்பகுதி வந்துட்டு இப்படி நம்ம சுற்றி போனோன்னா இருக்குது. அண்ட் கோவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்குது. இந்த டைல்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதனால் வந்துட்டு இன்னுமே நம்ம நெக்ஸ்ட் டைம் போகும்போது இன்னும் அழகாயிரும்னு நினைக்கிறேன். இப்போவே ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் இந்த மழை பெஞ்சு அந்த தரையில் நடக்கிறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் என்னோடய காஸ்ட்யூம் பார்த்துருந்தீங்கன்னா நானே வீடியோ எடுத்ததுனால என்னால் காட்ட முடியல. என்னோடய காஸ்ட்யூமுக்கும் அங்கே இருந்த கிளைமேட்டுக்கும் நான் ஷிவரிங்கில் தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தேன். പദ്ധതി മുട്ടിച്ചു നിന്നോരു നീരത്ത് സർവരും രാമചന്ദ്രം ഭജേ രാമചന്ദ്രം ഭജേ രാമചന്ദ്രം ഭജേ രാമചന്ദ്രം ഭജേ രാമ രാമ രാമചന്ദ്രം ഭജേ രാമചന്ദ്രം ഭജേ ഔഷിക്യമോ നിത്യവും ഉള്ളോർ വിശ്വാസഭക്തിയാൽ വന്നിച്ചു നിന്നീരു രാമചന്ദ്രം ഭജേ. രാമചന്ദ്രം ഭജേ രാമ രാമ രാമചന്ദ്രം ഭജേ രാമചന്ദ്രം ഭജേ ജാനകി നായകം രാമചന്ദ്രം ഭജേ രാമചന്ദ്രം ഭജേ.
என்னையால் எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோ அளவுக்கு குளத்துப்புழா கோயிலை உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்துட்டு ஒருத்தர் வந்து சங்கீதம் பாடின்னு இருந்தார். ஸோ அதையும் வந்துட்டு என்னால் கேட்கவும் முடிஞ்சது, உங்களுக்கு காமிக்கவும் முடிஞ்சது. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம அந்த சங்கீதத்தை நீங்களும் கேட்டு ரசிங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ ஓவரால் கேரளாவே வந்துட்டு ஒரு காட்ஸ் ஓன் கண்ட்ரிங்கிறது நம்மளாலையோ என்னமோ தெரியல, அது வேறு லெவலில் இருந்தது. ஃபைனலி குளத்துப்புழா என்ட்ரன்ஸை வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு டாட்டா பாய் பாய் சொல்கிற டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.